எச்சரிக்கை, இறைவனுடைய வேதனைகள், இறைவனுடைய சோதனைகள் எந்த நேரமும் உங்களை தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்தார்கள். இமாம் அவர்கள் 12ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலே 1111 வஃபாத் ஆனார்கள். அவர்கள் வஃபாத் ஆகி 150 வருடங்களில், ஏறக்குறைய 156 வருடங்களில் அப்பாசிய கிலாஃபத், உலக புகழ்பெற்ற அப்பாசிய கிலாஃபத், பாக்தாத், உலக புகழ்பெற்ற பாக்தாத் நகரம், அதனுடைய செழித்து வளர்ந்திருந்த அதனுடைய கலைகள், கல்வி ஸ்தாபனங்கள், இஸ்லாமிய மார்க்க ஆய்வு நிலையங்கள் அத்துணையும் ஆட்சியிலிருந்து ஒட்டுமொத்த அப்பாசிய கிலாஃபத்தே துவசம் செய்யப்பட்டது 1256. இமாம் அவர்கள் எச்சரித்தது போல இறைவனுடைய கோப பார்வை அவர்கள் மீது திரும்பியது. மங்கோலியர்கள் படையெடுத்து வந்து பாக்தாத்தை துவசம் செய்தார்கள். இந்த வரலாற்று செய்தியெல்லாம் நம்ம போன ரம்ஜான்லையும் பார்த்தோம். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த வரலாற்று விஷயத்திலையும் நம்ம பார்த்தோம். துவசம் செய்யப்பட்டதற்கு பிறகு அப்பாசிய கிலாஃபத் இருந்ததா? 500 ஆண்டுகள் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உலகத்தினுடைய அத்துணை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான ஆற்றல் நிறைந்த அறிவுஜீவிகள் பிறந்த மண்ணா இது? அவர்கள் வாழ்ந்த பூமியா இது? இப்படி ஒரு ஆட்சி இருந்ததா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தரைமட்டமாக்கப்பட்டது 1256. தரைமட்டமாக்கியவர்கள் மங்கோலியாவிலிருந்து படையெடுத்து வந்த மங்கோலியர்கள், செங்கிஸ்கானுடைய வழித்தோன்றல்கள், பேர குழந்தைகள், குலாகான் அவர்களுடைய தலைமையிலே வந்தவர்கள் அப்பாசிய கிலாஃபத்தை துவசம் செய்தார்கள். விரட்டி விரட்டி சென்று அத்துணைவற்றையும் நாசமாக்கினார்கள். அத்துணை வழிபாட்டு தலங்களிலிருந்து இன்னும் கல்வி நிலையங்களிலிருந்து அத்துணையும் தரைமட்டமாக்கப்பட்டது. தரைமட்டம் ஆக்கியதற்கு பிறகு மங்கோலியர்களுடைய பார்வை எகிப்திற்கும் பக்கமும் சிரியாவின் பக்கமும் திரும்பியது. அங்கேயும் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் விரட்டி சென்று அவர்களை மண்ணோடு மண்ணாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பாக்தாதிலிருந்து எகிப்தை நோக்கியும் சிரியாவை நோக்கியும் மங்கோலியர்களுடைய படை திரும்புகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. இந்த வரலாற்றை படிக்கக்கூடிய மக்கள் டீப்பா கவனிச்சு படிச்சோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு இடத்துலையும் யாரை வச்சு என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் அல்லாஹ் சிஸ்டமேட்டிக்கா எப்படி நடத்தியிருக்கிறான், எப்படி இஸ்லாத்தை வந்துட்டு அல்லாஹ் எப்படி வாக்குறுதி கொடுத்திருக்கிறானோ, இந்த தீனை வந்துட்டு என்னுடைய மார்க்க நான் பாதுகாப்பேன்னு சொல்லி குர்ஆன்ல எப்படி அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறானோ அந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவமும் நடந்திருக்கு. அப்பாசிய கிலாஃபத் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து முஸ்லிம்களாக இருந்து அவர்கள் முன்னோர்கள் காட்டிய பாதையிலிருந்து முற்றிலும் பாதை மாறி சென்று அல்லாஹ்வுக்கு முரண்பட்டு நடந்த அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றி அவர்கள் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட்ட பிறகு, அழித்து ஒழித்தவர்கள் வலிமை பொருந்திய மங்கோலியர்கள் எகிப்தை நோக்கியும் சிரியாவை நோக்கியும் செல்ல இருக்கின்ற நேரத்தில் அந்த வலிமை பொருந்தியவர்களை அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தின் பால் தழுவ வைக்கிறான். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் செக்யூர் பண்றான் பாருங்க, மார்க்கத்தை முஸ்லிம் சமுதாயத்தை செக்யூர் பண்றான் பாருங்க. ஒருத்தன் பாதை மாறி போயிருக்கிறான், அவனை வந்துட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டு தண்டனையை கொடுக்கிறான் பாருங்க, அதிகாரமிக்க வலிமை பொருந்தியவர்கள், அவனை அல்லாஹ் வந்துட்டு தீனை இயக்க வைக்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ வைக்கிறான். மங்கோலியர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகின்றார்கள். குலாகான் தலைமையிலே வந்த மங்கோலியர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். உலக வரலாற்றிலே மாபெரும் புரட்சி, மாபெரும் அற்புதம். ஒரு பேரரசை, ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கக்கூடிய பேரரசை வீழ்த்தினார்கள். வீழ்த்துகின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீன் குறித்து, மார்க்கம் குறித்து எதுவுமே தெரியாது. முஸ்லிம்களை முற்றிலுமாக இஸ்லாமிய ஆட்சியை தரைமட்டமாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை தான் இருந்தது. ஆனால் வீழ்த்தியவுடன் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகின்றார்கள் என்றால் இது யாருடைய அருள்? இது யாரால் நிறைவேற்ற முடியும்? அல்லாஹ் அந்த நேரத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்றான். மங்கோலியர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிக்கொள்கின்றார்கள். அப்பாசிய கிலாஃபத் என்கின்ற மாபெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தியவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. இப்படி தழுவிய போதும் அவர்களிடம் தீன் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உண்மையான பிடிமானங்கள் முழுமையாக சென்றடையவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லிம்களாக ஆகிக்கொண்டார்கள். இவர்கள் மீண்டும் அந்த அரசாட்சி எகிப்தை நோக்கியும் சிரியாவை நோக்கியும் படையெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் முழு இஸ்லாமிய உலகத்திற்கும் தலைமை ஏற்று, ஒரு பெயரளவிற்கு தலைமை ஏற்று இருந்த அப்பாசிய கிலாஃபத் சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்ட நிலையில் முஸ்லிம்கள் அனைவரும் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்திலேயே மார்க்கத்திற்கு முரணான காரியங்களிலே தங்களுடைய வாழ்க்கை முறையை இஸ்லாமிய பாதையிலிருந்து மாற்றிக்கொண்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில்
புதிய புதிய அனுஷ்டானங்கள் உள்ளே நுழைந்து, மூட நம்பிக்கைகள் உள்ளே நுழைந்து, அதுதான் இஸ்லாம் என்கின்ற அடிப்படையிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆட்சியும் வீழ்த்தப்பட்டது, முஸ்லிம்களிடமும் இஸ்லாம் இல்லாமல் போனது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் ஆட்சி பெயரளவிற்காவது இருந்தது. ஆட்சியாளர்களை எச்சரித்துக் கொண்டே சென்றார்கள். ஆனால் 13ஆம் நூற்றாண்டிலே அப்பாசிய கிலாஃபத் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு 1256 இஸ்லாமிய உலகத்தினுடைய நிலையை, இஸ்லாமிய நிலப்பரப்பினுடைய நிலையை பார்க்கின்ற போது முஸ்லிம்களிடம் மார்க்கமும் இல்லை, ஆட்சியும் இல்லை, அதிகாரமும் இல்லை, தீனும் இல்லை. மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க அந்த நேரத்தில் நிலவுகிறது. தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்கின்ற அடிப்படையிலே சிதறி போய் கிடந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே முஸ்லிம் சமூகத்தை மார்க்க ரீதியாக சீர்திருத்தி எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ் 1263 அப்பாசிய கிலாஃபத்து வீழ்த்தப்பட்டு 8 ஆண்டுகளில், ஏறக்குறைய 7-8 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் அறிவுஜீவியை, ஒரு மாபெரும் புனரமைப்பாளரை, புரட்சியாளரை, முஜத்தீதை அல்லாஹ் உருவாக்குகின்றான். அல்லாஹ் பூமியிலே உருவாக்குகின்றான். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்றைக்கும் உலக வரலாற்றிலே உலக வரலாறை பதிவு செய்திருக்கிறது. இவர் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மாபெரும் புரட்சியாளர், ரெவல்யூஷனிஸ்ட் என்று உலக வரலாறை பதிவாக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கும் ஷேகுல் இஸ்லாம் என்று அழைக்கப்படுகின்ற இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்பாசிய கிலாஃபத் வீழ்த்தப்பட்டு முஸ்லிம்கள் அனைவரும் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து தடம் புரண்டு சென்று கொண்டிருந்த நேரத்தில் இமாம் இப்னு தைமியா அவர்கள் பிறக்கின்றார்கள். சிரியாவிலே வைத்து பிறக்கின்றார்கள் 1263. ஆட்சியை வீழ்த்துனாங்க பாருங்க. அப்பாசிய கிலாஃபத்தை வீழ்த்தினவங்களும் அதிகாரம் மிக்கவங்க. யாரு? மங்கோலியர்கள், படை வலிமை மிக்கவர்கள். அவர்களும் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அது அதிகார ரீதியாக இன்னும் முஸ்லிம் சமுதாயத்தை கீழ்நிலைக்கு கொண்டு சென்று விடாமல் பாதுகாப்பதற்கான இறைவனுடைய ஒரு ஏற்பாடு என்று நம்மளுடைய சிற்றறிவுக்கு புரிகிறது. அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தை முழுமையா போயிடக்கூடாதுன்னு அல்லாஹ் செக்யூர் பண்றான். முஸ்லிம்களையும் சீர்திருத்தி எடுக்கணும், புனரமைப்பு பண்ணணும், கிளீன் வாஷ் பண்ணணும். அப்படிங்கிறதுனால அல்லாஹ் 7 வருஷம் கழிச்சு 1256 அப்பாசிய கிலாஃபத்து முடிஞ்சிச்சு. 7 வருஷம் கழிச்சு இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் சிரியாவிலிருந்து பிறக்க வைக்கிறான். ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா அவர்கள் சிறு வயதிலேயே இஸ்லாமிய மார்க்க கல்வியிலே மிகுந்த தேர்ச்சி, மிகுந்த நுணுக்கத்தோடு ஆர்வத்தோடு கற்க தொடங்கினார்கள். அந்த சிறு வயதிலே அவர்கள் பாடம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதரசாக்களிலே, கல்வி நிலையங்களிலே ஆசிரியர்களிடம் பாடம் பயின்று கொண்டிருக்கும் போது அன்றைக்கு புகழ்பெற்ற ஹதீஸ் கலை வல்லுநராக இருந்தவர்கள் ஒரு ஆசிரியர் அவர்கள் இமாம் இப்னு தைமியாவை சோதித்து பார்த்துவிட்டு, அறிவு ரீதியாக சோதித்து பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் இந்த சிறுவனுக்கு ஆயிலை மட்டும் நீட்டி தந்தால் உலக வரலாற்றிலே ஒரு மாபெரும் புரட்சியாளனாக, சாதனை படைக்கக்கூடியவனாக இந்த சிறுவன் மாறுவான் என்று உத்தரவாதம் அளித்தார்களாம். அந்த சின்ன வயசிலே அவங்க படிக்கின்ற காலத்திலேயே மிக நுணுக்கமாக குரானிலும் ஹதீஸிலும் நுண்ணிய ஆற்றல் படைத்தவர்களாக இமாம் அவர்கள் மார்க்க கல்வியிலே கற்று தேர்கின்றார்கள். 200 ஹதீஸ்களை வல்லுநர்களிடம் தேடி தேடி சென்று, சிரியா முழுவதும், எகிப்து முழுவதும், இன்னும் அரபு உலகம் முழுவதும் தேடி தேடி சென்று சிறு வயதிலேயே யாரெல்லாம் ஹதீஸ் கலையிலே வல்லுநர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடம் சென்று ஹதீஸ் கலையிலே மிகச்சிறந்த அறிவுஜீவியாக இமாம் அவர்கள் கற்று தேர்கின்றார்கள். இமாம் அவர்கள் கற்று தேர்கின்ற போது, இமாம் இப்னு தைமியா அவர்கள் கற்று தேர்கின்ற போது சமூகத்திலே சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடன் நிலவக்கூடிய காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் படிக்கின்ற விஷயம், முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். படித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதற்கு நேர் முரணாக முஸ்லிம் சமுதாயம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. வாழ்வினுடைய முக்கால்வாசி விஷயங்களிலே மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களாக முஸ்லிம் சமுதாயம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. மார்க்கத்திலிருந்து பாதை மாறியவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி நிர்வாகத்தை பார்க்கின்றார்கள். சிரியாவிலும் எகிப்திலும் இருக்கக்கூடிய அரசர்கள் எந்த நேரமும் உல்லாசமாக வாழக்கூடிய காட்சியையும், இன்னும் எந்த விதமான இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சியையும் பார்க்கின்றார்கள். வெளியிலிருந்து ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, இந்த காட்சியையும் பார்க்கின்றார்கள். மங்கோலியர்கள் பாக்தாத்தை துவசம் செய்துவிட்டு எகிப்தை நோக்கி, சிரியாவை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லையிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் உள்ளே புகுந்து
கபலீகரம் செய்வதற்கு என்கின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வளரக்கூடிய இமாம் இப்னு தைமியா அவர்கள் முதலில் முஸ்லிம் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், புனரமைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இளம் வயதிலேயே அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நுண்ணறிவு, குரானிலும் ஹதீஸிலும் நுண்ணிய அறிவு, எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் இன்னும் மேற்கத்திய வரலாற்று ஆய்வாளர்கள் கூட இமாம் இப்னு தைமியாவுடைய அறிவாற்றல் குறித்து வியந்து பாராட்டி எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அல்லாஹ் ஒரு பெரிய அருட்கொடையா இமாம் இப்னு தைமியா அவர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த அந்த வழங்கியிருக்கக்கூடிய ஆற்றல், இமாம் அவர்களுடைய வரலாற்றை படிச்சோம்னு வச்சுங்களேன், இந்த அளவுக்கு ஞாபக சக்தியா உடனுக்குடன் குரானை ஹதீஸை டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த ஞாபக சக்தி ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஏன்னா அந்த நேரத்துக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் தேவைங்கிற அந்த தேவை இருக்குது. அந்த தேவையினால அல்லாஹ் கொடுத்திருப்பானோ, அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். அது அவ்வளவு பெரிய அறிவு ஜீவி அந்த நேரத்தில் தேவை. அப்படி வந்தா தான் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடம் விதைத்து அவர்களை சீர்திருத்த முடியும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தான். இளம் வயதிலேயே அந்த ஆற்றல் கிடைத்த வேகத்தில் எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக தடாலடியாக உடைத்து நொறுக்குகின்றார்கள். அத்துணையும் எங்கே தவறு நடக்கிறதோ, தவறு நடக்கின்ற நேரடியாக அந்த இடத்திற்கே சென்று நேரடியாக குற்றம் சுமத்தக்கூடியவர்களாக, அது யாரா இருந்தாலும் சரி, அரசரா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் குற்றம் சுமத்தக்கூடிய அளவிற்கான துணிச்சல் மிக்கவர்களாக இமாம் அவர்கள் தன்னுடைய புனரமைப்பு பணியை செய்ய தொடங்குகின்றார்கள். எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் இன்னும் மேற்கத்திய வரலாற்று ஆய்வாளர்கள் கூட இமாம் இப்னு தைமியாவுடைய அறிவாற்றல் குறித்து வியந்து பாராட்டி எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அல்லாஹ் ஒரு பெரிய அருட்கொடையா இமாம் இப்னு தைமியா அவர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த அந்த வழங்கியிருக்கக்கூடிய ஆற்றல், இமாம் அவர்களுடைய வரலாற்றை படிச்சோம்னு வச்சுங்களேன், இந்த அளவுக்கு ஞாபக சக்தியா உடனுக்குடன் குரானை ஹதீஸை டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த ஞாபக சக்தி ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஏன்னா அந்த நேரத்துக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் தேவைங்கிற அந்த தேவை இருக்குது. அந்த தேவையினால அல்லாஹ் கொடுத்திருப்பானோ, அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். அது அவ்வளவு பெரிய அறிவு ஜீவி அந்த நேரத்தில் தேவை. அப்படி வந்தா தான் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடம் விதைத்து அவர்களை சீர்திருத்த முடியும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தான். இளம் வயதிலேயே அந்த ஆற்றல் கிடைத்த வேகத்தில் எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக தடாலடியாக உடைத்து நொறுக்குகின்றார்கள். அத்துணையும் எங்கே தவறு நடக்கிறதோ, தவறு நடக்கின்ற நேரடியாக அந்த இடத்திற்கே சென்று நேரடியாக குற்றம் சுமத்தக்கூடியவர்களாக, அது யாரா இருந்தாலும் சரி, அரசரா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் குற்றம் சுமத்தக்கூடிய அளவிற்கான துணிச்சல் மிக்கவர்களாக இமாம் அவர்கள் தன்னுடைய புனரமைப்பு பணியை செய்ய தொடங்குகின்றார்கள். இப்படி குரான்லயும் ஹதீஸ்லயும் சத்திய கருத்துக்களை எடுத்து சொல்லி ஒவ்வொரு துறையா சீர்திருத்தும் போது, அதாவது வழிபாடுகளிலே உள்ளே புகுந்துவிட்ட மார்க்கம் என்கின்ற பெயரிலே, ஹதீஸ் என்கின்ற பெயரிலே பலவந்தமாக சதித்திட்டத்தின் அடிப்படை திணிக்கப்பட்ட ஹதீஸுகளை எல்லாம் அவங்க வந்துட்டு புனரமைப்பு செய்யறாங்க. இதுதான் சஹீஹான ஹதீஸு, இது உள்ளே திணிக்கப்பட்டது, எல்லாத்தையும் பியூரிஃபை பண்றாங்க. பண்ணிட்டு உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்லுகின்ற நேரத்தில் ஏற்கனவே அதை பின்பற்றக்கூடிய பழமை சிந்தனை உடையவர்கள் இமாம் அவர்களை எதிர்க்கின்றார்கள். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் போய் இமாம் இப்னு தைமியா அவர்கள் பேசுகின்றார்களோ, மார்க்க பிரச்சாரம் நடக்கின்றதோ, அங்கெல்லாம் பிரச்சனை வருது. ஏன்னா இவ்வளவு காலமா நாங்க பின்பற்றிக்கிட்டு இருந்த விஷயத்த இவர் திடீர்னு வந்துட்டு இது மாற்றமா சொல்றாரு அப்படிங்கிறதுனால பிரச்சனை வருது. அவர் சொல்றது சரியா இருக்குதா, அவர் சொல்றக்கூடிய செய்திகள் சரியான செய்தியா என்று ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கு இவர்களிடம் அறிவு ரீதியான பற்றாக்குறை. அன்றைக்கு எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த சில மார்க்க அறிஞர்களும் சரி, சில சூஃபி ஞானிகளும் சரி, அரசர்களிடமிருந்து, எகிப்திய மன்னரிடமிருந்தும் சிரியாவினுடைய மன்னரிடமிருந்தும் உதவி பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். மாசம் மாசம் அவங்களுக்கு சம்பளம் வந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அரசர் செய்கின்ற தவறுகளையும் மக்கள் செய்கின்ற தவறுகளையும் கண்டிக்க துணிவில்லாமல் இருந்து விட்டார்கள். இன்னைக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு அது ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்ப என்னன்னா, கருத்து சொல்ல முடியாது, சொன்னா வேலை போயிடும், காசு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் நெருக்கடியில இருந்தாங்க. இப்ப இமாம் அவர்கள் யாரிடமும் இருந்தும் பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தினால், யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதன்படித்தான் வாழணும், அதன்படித்தான் மார்க்கத்தை கடைபிடிக்கணும், அதன்படித்தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத போட்டு உடைச்சதுனால எல்லாத்துக்கும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை.
அப்ப என்ன பண்றாங்க, இளைஞர்கள் அதை முழுமையாக பின்பற்றி ஆய்வு செய்ய அவர்கள் அந்த ஆய்வுகளிலே ஈடுபடுகின்றார்கள். இமாம் அவர்கள் சொல்றது சரிதானா, இப்னு தைமியா இவ்வளவு காலமா பின்பற்றிட்டு வந்த விஷயம் ஒரு பாதையில் இருக்குது, இப்ப இமாம் இப்னு தைமியா புதுசா ஒரு கருத்தை சொல்றாங்க, இவர் புதுசா சொல்றாரா இல்ல உள்ளதை எடுத்து சொல்றாரா அப்படிங்கிறதுனால ஆய்வுல ஈடுபட்டு இமாம் அவர்கள் சொல்வது சரி என்று இளைஞர்கள் அவர் பின்னால் செல்ல துவங்குகின்றார்கள். இது அரசருடைய காதுக்கு போகுது. ஆகா, இளைஞர் பட்டாளம் இமாம் இப்னு தைமியா அவர்களுடைய பின்னால் செல்கிறதே, எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாரோ அப்படிங்கிறதுனால அரசர் கூப்பிட்டு இப்னு தைமியாட்ட சில விவாதங்கள் செய்கிறார். உடனே அங்க அரசவையில் இருந்த ஆளுங்கள் எல்லாம் இப்னு தைமியாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். இது இப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை ஜாஸ்தியாகி ஊரெல்லாம் ஒரே பரபரப்பு பேச்சு. இமாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்லி அவர்களுடைய பிரச்சாரம் எகிப்து சிரியால மாத்திரம் கிடையாது, 13ஆம் நூற்றாண்டில் 1270 1280 இன்னும் 1300களில் 14ஆம் நூற்றாண்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா முழு அரபு உலகம் இஸ்லாமிய உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே, உலகம் முழுவதுமான முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே இமாம் இப்னு தைமியாவுடைய கருத்துக்கள், இமாம் இப்னு தைமியாவுடைய ஆய்வுகள் அத்துணையும் சென்று தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல சிரியாவையும் எகிப்தையும் நோக்கி படையெடுத்து வந்த மங்கோலியர்கள் அந்த எல்லையிலே காத்திருக்கிறார்கள். கசான் கான் என்கின்ற தளபதியினுடைய தலைமையிலே எல்லையிலே காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்கள், மங்கோலியர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்கள். ஆனால் இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் என்ன, விழுமியங்கள் என்ன என்பது குறித்து அறியாதவர்களாக இருந்தார்கள். யாரும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் இல்லை. வெளியே இந்த மங்கோலிய படை காத்திருக்கிறது, எந்த நேரமும் சிரியாவிற்கும் எகிப்திற்கும் ஆபத்து எந்த நேரத்திலும் வருவதற்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட இமாம் அவர்கள், இமாம் இப்னு தைமியா நேராக கசான் கானிடம் செல்கின்றார். மங்கோலியர்கள் எங்கே படை அமைத்து காத்திருக்கிறார்களோ அந்த படை தளத்திற்கே நேரடியாக செல்கிறார். மங்கோலிய தளபதி கசான் கானை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு என்கிற சலாத்தை சொல்கின்றார்கள். கசான் கானுக்கு ஒரே அதிர்ச்சி, இமாம் இப்னு தைமியா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்னு தைமியா பத்தி கொஞ்சம் கேட்டிருந்தாலும் அதிகமா தெரியாது, கசான் கானுக்கு தெரியாது. அப்ப பக்கத்துல இருந்த அந்த சிரியாவினுடைய கசான் கானுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் அன்னைக்கு இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து கண்ணா பின்னாடி இப்னு தைமியா பத்தி அவர்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. இவர் புரட்சிக்காரரு, அதை மக்களை எல்லாம் வந்துட்டு உனக்கு எதிராக திரட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கசான் கான்ட்ட சொல்லி கொடுக்குறாங்க. கசான் கானிற்கும் இமாம் இப்னு தைமியா அவர்களுக்கும் உரையாடல் நடக்கிறது. அப்போ இமாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்கின்றார்கள், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை முன்மொழிந்து ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறாய். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு எதிராக இன்னொரு முஸ்லிம் வாளை எடுப்பது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அதை நீ புரிந்திருக்கிறாயா என்று தளபதியை பார்த்து, மங்கோலிய படை தளபதியை பார்த்து, பாக்தாத்தை துவசம் செய்த தளபதியை பார்த்து இமாம் இப்னு தைமியா அவர்கள் நேரடியாக அவருடைய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, ஆஹா கசான் கான் வாளை எடுத்து இப்னு தைமியாவுடைய தலையை சீவ போறாரு அப்படின்னு சொல்லி நேரடியாக முன்வைத்தார்கள். உன் வாளை கொண்டு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை தாக்குவதற்கு, இரத்தக்கரை ஏற்படுத்துவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அதை நீ முதலில் உணர்ந்து கொள். நீ களிமா சொல்லியிருக்கிறா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அதிலே கட்டுப்பாட்டிலே மிக முக்கியமான கட்டுப்பாடு ஒன்று, ஒரு முஸ்லிமுக்கு எதிராக இன்னொரு முஸ்லிம் வாளை எடுப்பது. சொன்னோன்னே அவருக்கு அதிர்ச்சி, இதுவரைக்கும் யாருமே நம்மள்ட்ட இந்த மாதிரி செய்தியை சொல்லலையே, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே பக்கத்திலேயே, என்ன பிரின்சிபிள்ஸ் என்ன, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை என்னங்கிறத நமக்கு யாருமே சொல்லவே இல்லையே, முதல் முறையா நேருக்கு நேரா நின்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சொன்னோன்னே இமாம் இப்னு தைமியா மேல அவருக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. உடனே சொல்றாரு, வாங்க போய் நம்ம சாப்பிடலாம், வாங்க இமாம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டு கூப்பிடுறாரு. சாப்பாட்டு கூப்பிடும் போது இமாம் இப்னு தைமியா அவர்கள் மறுக்கிறார்கள். மறுத்துவிட்டு சொல்கிறார்கள், ஏழைகளுடைய சொத்து, அனாதிகளுடைய சொத்து, அவர்களை அநியாயமாக, மற்றவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக பறித்து வந்து கொள்ளையடித்து வந்து அதிலே உருவாக்கப்பட்ட உணவிலே என்னை உணவு உண்ண நீ அழைக்கின்றாய். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலே இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏழைகளுடைய சொத்துக்கள், அடுத்தவனுடைய சொத்துக்களிலே உணவு உண்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது சொன்ன உடனேயும் இமாம் அவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு கசான் கான், மங்கோலிய படை தளபதி, எதற்குமே அஞ்சாதவன், எல்லா விதமான அடக்குமுறைகளையும் செய்ய துணிந்த மங்கோலிய தளபதி கண்ணீர் மல்க இமாம் முன்னால் நிற்கிறான். நின்றுட்டு இமாம்கிட்ட சொல்றான், நீங்க எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கடைசி அந்த கோரிக்கையை வைக்கிறான். அழுதுட்டு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கா எங்கள்கிட்ட யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி இமாம் அவர்கள்ட்ட நீங்க எங்களுக்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அந்த இடத்திலேயே வைத்து இமாம் அவர்கள் துவா செய்கிறார்கள், இறைவா
கசான் கான் இஸ்லாமிய மார்க்கத்தை உன்னுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக வாளை உயர்த்தி இருந்தால் அவனுக்கு நீ உதவி செய், இல்லை என்றால் உன் இஷ்டம் போல செய் என்று இமாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தவுடன் மற்றவர்களுக்கெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சி. ஆனால் கசான் கான் ஆமீன் என்று அதை ஆமோதிக்கிறார். அப்படி சொல்லி இமாம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி சிரியாவையும் டமாஸ்கஸையும் சிரியாவையும் எகிப்தையும் தாக்காமல் விட்டுவிட்டு முழுமையான இஸ்லாமிய பிரச்சாரத்தின் அடிப்படையிலே செல்லக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்கிறது. இமாம் அவருடைய அறிவு நுணுக்கம், இமாம் அவருடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது இருந்த பிடிமானம், யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல், எதற்காகவும் விட்டு கொடுக்காமல், உயிரே போவதாக இருந்தாலும் சரி, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ, எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, அதற்காக தலை வணங்காத, தலை சாய்க்காத இமாம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் காரணமாக மிகப்பெரிய புரட்சிகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குது. குறுகிய நேரத்தில் நம்ம ஒரு சில சம்பவத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய வரைக்கும் சரி, இஸ்லாமிய வரலாற்றிலே மாபெரும் முஜத்தீதுகள், மக்களை புனரமைத்த, மார்க்கத்தை சீரமைத்த அறிவும் ஆற்றல் மிக்கவர்கள், ஹதீஸ் கலையிலே மாபெரும் வல்லுநராக ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இமாம் இப்னு தைமியா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஹதீஸ் கலையில் அவங்க மாதிரி ஒரு சிறந்த நபரை இன்னைய வரைக்கும் பார்க்க முடியல என்கின்ற அடிப்படையில் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள். இறுதியிலே இமாம் அவருடைய சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த விஷயத்திற்காகவே, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு சிந்தனைக்காகவே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு, ஏன்னா மார்க்கத்தினுடைய சத்தியத்தை எடுத்து சொன்னா, சத்திய கருத்துக்களை எங்க சொன்னாலும் சரி, இஸ்லாமிய அடிப்படையில் சொன்னாலும் சரி, வேற சாதாரண அடிப்படையில் எடுத்து சொன்னாலும் மற்றவங்களுக்கு பிடிக்காது, அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். சிறையிலே அடைக்கப்பட்டு சிறையிலேயே இமாம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய ஒரு சோதனையும் நடந்தது. இமாம் அவர்களுடைய அந்த இறுதி ஜனாசா தொழுகையிலே, இமாம் அவருடைய ஜனாசா, இமாம் இப்னு தைமியா அவருடைய ஜனாசா தொழுகையிலே 2 லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள் என்று வரலாறு பதிவாக்கி வைத்திருக்கிறது. உலகம் முழுவதும், இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுவதும், அங்க மாத்திரம் கிடையாது, சிரியால மாத்திரம் கிடையாது, இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுவதும், இந்தியாலையும் இமாம் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை வைத்த ஒரு சம்பவம் இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால இமாம் இப்னு தைமியா அவர்களுடைய வரலாற்றை நாம் மிகுந்து படிக்க வேண்டும். ஏன்னா சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காரணமே தெரியாம, அவர்களுடைய வரலாறு என்னன்றே தெரியாம, அவங்க வாழ்ந்த காலம், இமாம் இப்னு தைமியா அவர்கள் வாழ்ந்த காலம், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு நேர் மாற்றமான காலம். அதனால அந்த காலத்தில் இமாம் இப்னு தைமியா அவருடைய வாழ்ந்த காலத்தில் அந்த அளவுக்கு சீர்திருத்தம் பண்ணலன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடம் நிலைநாட்டிருக்கவே முடியாது. அல்லாஹ் யாரை வச்சு என்ன வேலை செய்யணுமோ, எப்படி வேலை செய்ய வைக்கணுமோ அப்படி வேலை செய்யறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிதர்சனமான எடுத்துக்காட்டு இமாம் இப்னு தைமியா அவர்களுடைய வரலாறு. காரணம் என்னன்னு தெரியாமையே இங்கேயும் நம்ம இன்னைக்கும் கூட இப்னு தைமியாவை தூற்றக்கூடிய ஒரு சிலர் பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க என்னன்னா, அந்த காலம் வரலாற்றிலே அவர்கள் வாழ்ந்த காலம், அவர்கள் செய்த பணி, இதையெல்லாம் விளங்காமல் யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. இமாம் இப்னு தைமியா அவர்கள் செய்த அந்த சேவைகள், இஸ்லாமிய மார்க்கத்திலே செய்த ஆய்வுகள் இருக்கு பாருங்க, குரானிலும் ஹதீஸிலும் செஞ்ச ஆய்வுகள் இருக்கு பாருங்க. அந்த ஆய்வுகளை அவர்கள் எடுத்து முன்வைக்கும் போது அதுக்கு எதிராக பேசுறதுக்கு, அதை மறுத்து பேசுறதுக்கு யாராலையும் முடியலையாம். இஸ்லாமிய உலகத்திலே யாராலையும் முடியல. அந்த அளவுக்கு அல்லாஹ் திறனை கொடுத்திருந்தான் அவர்களுக்கு. அதனால் அந்த ஆய்வுகளிலே ஈடுபட்டதன் விளைவாக அவர்களை பின்தொடர்ந்து வந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க பாருங்க. இமாம் இப்னு தைமியா அவர்களுடைய அர்ப்பணிப்பு பல அறிவும் ஆற்றலும் மிக்க இளைய சமுதாயம், அடுத்த தலைமுறையை உருவாக்கி விட்டுச்சு. அதுல இமாம் இப்னு கதீர் ஒரு அற்புதமான குரான் தப்சீர் இப்னு கதீர்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் தமிழ்ல கூட வந்திருக்குது. அதை எழுதின இமாம் இப்னு கதீர் அவங்களுடைய மாணவர்கள் தான், ஏராளமான மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், சாதனை செய்திருக்கு. இமாம் அவருடைய காலத்திற்கு பிறகும் சாதனை செய்திருக்கிறார்கள். இமாம் அவர்கள் விதைத்த விதை, அந்த வீரிய விதையின் மூலமாக தோன்றிய அற்புதமான இந்த கதிர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய வரலாற்றிலே வாழ்ந்து பல சாதனைகள் படைத்திருக்கிறது. இமாம் இப்னு தைமியா அவர்களுடைய வரலாற்றை நாம் முழுமையாக படிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு சிந்தனைகளை இளைய தலைமுறையிடம் நாம் விதைக்க வேண்டும். சமூக நீதி அறக்கட்டளையின் கல்வி பணிகளுக்கு உதவிடுவீர். எமது 20 ஆண்டு கால இலக்கு, இன்ஷா அல்லாஹ் 2030க்குள் முஸ்லிம்களின் பள்ளி கல்வியை இஸ்லாமியப்படுத்திட வேண்டும். உயர்கல்வியில் மாணவர்களை தொழில்துறைக்கும் மாணவிகளை கல்வித்துறைக்கும் உருவாக்கிட வேண்டும். இதற்காக தமிழகம் முழுவதும் கல்வி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்கம், பயிற்சி முகாம்கள், புதிய கல்வி நிறுவனங்களுக்கான ஆலோசனைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், மாத இதழ், கல்வி வழிகாட்டி மலர், இணையதளம் என்று முஸ்லிம்களின் கல்வி புரட்சிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளைக்கு வாரி வழங்கிடுவீர்.
சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuganidhi.org. சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 180. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி முரசு மாத இதழ், 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. இந்தியாவினுடைய விடுதலை போர் குறித்தும் இந்திய மண்ணை காப்பதற்காகவும் அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து இந்திய மண்ணை பாதுகாத்திடவும், மக்களை பாதுகாத்திடவும், மார்க்கத்தை நிலைநிறுத்திடவும் இந்தியாவினுடைய, குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய கடற்கரையிலே செய்த தியாகம், ஒரு கடற்படை தளபதியின் மூலமாக அவர்களுடைய வழித்தோன்றல்கள் செய்த தியாகத்துக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்வார்கள். முதல் இந்திய சுதந்திர போர் என்று 1857 டெல்லியிலே நடைபெற்ற சிப்பாய் புரட்சியை தான் முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்வார்கள். அது வடக்கே இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். தெற்கே இருக்கக்கூடிய தமிழகத்திலும் கேரளத்திலும் வாழக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களோ மற்ற அறிவுஜீவிகளோ யாரும் அதை ஒத்துக்கொள்வது கிடையாது. காரணம், அந்நியர்களுடைய படையெடுப்பு என்பது தென்னகத்திற்குத்தான் முதலிலே வந்தது. தென்னகத்தில் தான் அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடி உயிர் நீத்த மக்கள் 1857க்கு முன்பாகவே, ஏறக்குறைய 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்னகத்திலே அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்பை, ஐரோப்பியர்களுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடியவர்கள் இங்கேதான், தென்னகத்திலே, தமிழகத்திலும் கேரள பகுதிகளிலும் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அந்த வரலாறுகளை எல்லாம் முதல் இந்திய சுதந்திர போர் என்று அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. அதை 1857 அவர்கள் சொல்கின்ற முதல் இந்திய சுதந்திர போரை இவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை, நாம் ஒத்துக்கொள்வதில்லை. இதனிடையே எது உண்மையான சுதந்திர போர் என்பது குறித்து விரிவான ஆய்வும் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. எது உண்மையான சுதந்திர போர்? முதலாக அந்நியர்கள் என்றைக்கு, எந்த பகுதியிலே, எந்த காலத்திலே இந்திய மண்ணிலே காலடி எடுத்து வைத்தார்களோ, காலடி எடுத்து வைத்து இந்திய மக்களை கொன்றபோது, கொலை செய்த போது, கொள்ளையடித்த போது, அவர்களுக்கு எதிராக யார் களத்தில் இறங்கி தங்கள் இன்னுயிரை ஈட்டார்களோ, அவர்களுக்கு எதிராக போராடினார்களோ, அதுதானே முதல் இந்திய சுதந்திர போர். அதுதானே முதல் இந்திய சுதந்திர போரா பதிவு செஞ்சிருக்கணும். அதைத்தானே முதல் இந்திய சுதந்திர போரா கொண்டாடணும். அவர்களுக்குத்தானே பெருமை சேர்க்கணும், அவர்களுக்குத்தானே புகழ் சேர்க்கணும். ஆனால் இங்கே அதெல்லாம் வரலாற்றிலே காண இயலாத ஒரு விஷயமாக இருக்கிறது. செய்த தியாகத்திற்கு, அவர்கள் செய்த அர்ப்பணிப்புக்கு ஈடு இணையே கிடையாது. கேரள வரலாறு அதை முழுமையாக பதிவாக்கி வைத்திருக்கிறது. அரசும், கேரள அரசும் அந்த போரிலே ஈடுபட்டவர்களை புகழ்ந்து போற்றிக் கொண்டிருக்கிறது. குஞ்சாலி மரைக்காயார் என்கின்ற பெயரை நாம் வெகு குறைவாகத்தான் கேள்விப்பட்டிருப்போம். அந்த குஞ்சாலி மரைக்காயனுடைய சாதனை, முதலாம் குஞ்சாலி மரைக்காயர், இரண்டாம் குஞ்சாலி மரைக்காயர், மூன்றாம் குஞ்சாலி மரைக்காயர் என்று இந்த மூவரும் ஏறக்குறைய 100 ஆண்டுகள் போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக செய்த போருக்கு, அவர்களுக்கு எதிராக இந்திய மக்களை காப்பதற்கு, கேரள மக்களை காப்பதற்கு, இந்தியா கொள்ளை போவதிலிருந்து தடுத்து நிறுத்துவதிலே அவர்கள் காட்டிய அர்ப்பணிப்பும் தியாகமும் அது வரலாற்று ஏடுகளிலே பரவலாக, இந்திய வரலாற்று ஏடுகளிலே, இந்திய வரலாற்றை பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயங்களை காண இயலாத ஒரு கொடுமையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய தியாகம்! அந்த தியாகம் குறித்து தான் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். இது ஒரு விரிவான சப்ஜெக்ட், ஒரு 100 வருஷத்து சப்ஜெக்ட். ஆனால் அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், தென்னிந்தியாவிலே நடைபெற்ற விஷயமாக இருக்கிறது. என்ன நடந்துச்சு? 1498 தான் முதலா இந்திய மண்ணிற்கு கால் பதித்த ஐரோப்பாவிலிருந்து இந்திய மண்ணிற்கு கால் பதித்தவன் முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1498 வாஸ்கோடா காமாண்டு. நம்ம வரலாற்றுல எல்லாம் படிச்சிருக்கிறோம். வாஸ்கோடா காமாவை பற்றி 8th 9th சப்ஜெக்ட்ல எல்லாம் படிச்சிருப்போம். அவர் வந்தாரு போனாருன்னு படிச்சிருப்போம். எதுக்கு வந்தாரு, என்ன செஞ்சாரு, அதுதானே படிக்கணும். அது இல்லையே, வந்தாரு போனாருன்னு மட்டும் படிக்கிறதுக்கு, செய்தியை தெரிஞ்சுக்கிறது இல்லையே. செய்தியினுடைய உள்ளார்ந்த விஷயம் என்ன, ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, வந்து என்ன செஞ்சாரு, அது தெரிஞ்சிருக்கணுமா வேணாமா? அப்ப என்ன நடந்துச்சு, எதுக்கு வந்தாரு வாஸ்கோட காமா, எதுக்கு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வரலாற்றில் நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். ஸ்பெயின் அந்தலூசியா, இஸ்லாமிக் ஸ்பெயின் இருந்துச்சு பாருங்க. ஸ்பெயின் முஸ்லிம்களுடைய ஆட்சியிலே இருந்துச்சு. நம்ம முன்னாலேயே இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் பார்த்தோம். தளபதி தாரிக் பின் ஜியாத் அவர்கள் மூலமாக கிபி 711 இஸ்லாம் சென்றதற்கு பிறகு 800 ஆண்டுகள், ஏறக்குறைய 800 ஆண்டுகள் முஸ்லிம்களுடைய ஆட்சியிலே ஸ்பெயின், போர்ச்சுகல் இது ரெண்டும் உள்ளடக்கிய பகுதிகள் இருந்துச்சு. 1492 711 தளபதி தாரிக் அவர்களுடைய தியாகத்தின் மூலமாக முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கம் ஸ்பெயினுக்கு சென்றது. 1492 ஸ்பெயின், போர்ச்சுகல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு முஸ்லிம் கூட இல்லை என்கின்ற அளவிற்கு துடைத்து கிளீன் ஸ்வீப் செய்யப்பட்டது. 700-800 வருஷம் ஆண்ட மக்கள் ஒரு பெயர் சொல்வதற்கு, பாங்கு சொல்வது, கட்டிய பள்ளிவாசல்கள் அத்துணையும் திறந்து கிடந்தது. சிலது இடிக்கப்பட்டது. கட்டிய பள்ளிவாசல்கள், கட்டிய கோட்டைகள் அத்துணையும் கிடந்தது. ஆனால் அங்கே அல்லாஹ்வுடைய செய்தியை, அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அழைப்பு கொடுப்பதற்கு, பாங்கு சொல்வதற்கு ஒரு முஸ்லிம் கூட இல்லை என்கின்ற அளவிற்கு 1492 கிளீன் ஸ்வீப் துடைத்து எறியப்பட்டது. அதற்கு பிறகு முஸ்லிம்கள் ஸ்பெயினிலே இல்லை என்றவுடன் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து, சைனாவிலிருந்தும் கீழ்திசை நாடுகளிலிருந்தும் வரக்கூடிய பொருட்கள் ஸ்பெயினுக்கு செல்வது தடைபட்டது. இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி போனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே விளையக்கூடிய, மலைகளிலே விளையக்கூடிய பொருட்கள், மிளகு, ஏலம், பட்டை, இந்த மாதிரியான வாசனை பொருட்கள், அதே மாதிரி கொழும்புல இருக்கக்கூடிய வாசனை பொருள், இந்த யானை தந்தம், அது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் விளையக்கூடிய பொருட்களும், இந்தியாவில் விளையக்கூடிய அரிசி, மற்ற விஷயங்கள் எல்லாமே நேராக அரபு நாட்டுக்கு போய், இங்கேருந்து நேராக அல்பலீது துறைமுகம் ஒமானில் இருக்குது பாருங்கள், ஒமானில் இருக்குது. மஸ்கத்துலேருந்து 1000 கிலோமீட்டரில் அல்பலீது துறைமுகம் இருக்குது. அது இல்லாமல் யமனில் இருக்கக்கூடிய சனா துறைமுகம் இருக்குது. ஹார்முஸ், பாரசீகத்தில் இருக்கக்கூடிய ஹார்முஸ் துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுகத்துக்கு போய், துறைமுகத்திலேருந்து சிலது மக்கா வழியாக போய் எகிப்துக்கு போயிட்டு போகும். எகிப்துக்கு போய், வட ஆப்பிரிக்கா போய், மொரோக்கோ போய், ஸ்பெயினுக்கு போகும். சிலது நேரடியாக செங்கடலுக்கு போய், செங்கடல்லேருந்து எகிப்து வழியாக மத்திய தரைக்கடலை தாண்டி ஸ்பெயினுக்கு போகும். அதே மாதிரி இந்த சைடு துருக்கி வழியாக போகும். இதுதான் பாதையாக இருந்துச்சு. எப்படி போனாலும் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய கப்பல் அனைத்தும், எல்லா சரக்கு பொருட்களும் இந்தியாவில், சைனாவில், இதில் இலங்கையில், இன்னும் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸில் விளையக்கூடிய அத்துணை பொருட்களும் நீங்கள் ஸ்பெயினுக்கு, ஐரோப்பாவுக்கு போவதாக இருந்தால் அரபு நாடுகளை தாண்டி, செங்கடலை தாண்டி, வட ஆப்பிரிக்கா இஸ்லாமிய நிலப்பரப்புகளை தாண்டி தான் ஸ்பெயினுக்கு போகணும். வேற வழியே கிடையாது. அப்படித்தான் இருந்துச்சு. ஸ்பெயினில் முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த மாதிரி அடக்குமுறைகள் நடந்து அவர்கள் அனைவரும் துரத்தெறியப்பட்டார்கள். ஒன்றையும் இந்த இந்தியாவிலேருந்து வரக்கூடிய, கீழ்திசை நாடுகள்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்பெயினுக்கு வரல. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பொருள், தேவையுடைய பொருள். இந்த மிளகு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய பொருளாக இருந்துச்சு அன்னைக்கு. மிளகு வியாபாரம் தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களே மாற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வர முடியாததுனாலையும், இன்னும் போர்ச்சுகல்லேருந்து, ஸ்பெயின்லேருந்தும் இந்தியாவுக்கு போகிறதா இருந்தால், சாமா வாங்குறதுக்கு நேரடியாக போகிறதா இருந்தால், அரபுகளிடமிருந்து வாங்காமல் நேரடியாக இந்தியாவுக்கு போகிறதா இருந்தால் பாதை தெரியாது. போர்ச்சுகீஸில் உள்ளவங்களுக்கும் ஸ்பெயினில் உள்ளவங்களுக்கும் பாதை தெரியாது. தெரிஞ்ச பாதை, ஒரே பாதை என்ன பாதைன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தரைக்கடலுக்கு வந்து, அரபு நாட்டுக்கு வந்து, ஒமான்லேருந்து இல்லை யமன்லேருந்து நேராக கேரளாவுக்கு வரணும், இலங்கைக்கு போகணும். அந்த பாதை தான் தெரியும். வேற எந்த பாதையும் தெரியாது. முஸ்லீம்கள் 1492 வெளியேறின உடனேயும் ஸ்பெயினுக்கு, போர்ச்சுகலுக்கு, பிரான்ஸுக்கு இந்த இந்திய சாமான்கள் இந்தியாவிலேருந்து கீழ்திசை நாடுகள்லேருந்தும் சுத்தமாக சரக்கே வராமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, போர்ச்சுகல்ல இருந்து ஸ்பெயினுடைய மன்னர் என்ன பண்ணார்னா, இந்தியாவிற்கான பாதையை நீங்கள் நேரடியாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த ஏவுறார். 1495 1492 தான் கடைசி முஸ்லீம் ஸ்பெயின்லேருந்து, போர்ச்சுகல்லேருந்து வெளியேற்றப்பட்டார். எல்லாம் மொரோக்கோவை பார்த்து ஓடிட்டாங்க, விரட்டி விட்டாங்க. சரி, அது ஒரு பெரிய கதைன்னு வச்சுக்கோங்க. 2 பேர்த்த அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னாலேயே ஸ்பெயின்லேருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட செய்தி வந்த உடனே பொருட்கள் வருது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும்போதே ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டாங்க, முதல்ல போய் இந்திய பாதையை கண்டுபிடிங்கன்ட்டு. 1495 1450-60 அவர் தான் கொலம்பஸ். நான் இந்தியாவை கண்டுபிடிக்க போகிறேன்னு கிளம்பி நேராக இந்திய பக்கம் பெருங்கடலுக்கு வராமல் நேராக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தார். கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க போறேன்னு கிளம்பினவர் தான் அங்கே போய் சேர்ந்துட்டார். இந்தியாவை கண்டுபிடிக்க முடியலை, கீழ்திசை நாடுகளை கண்டுபிடிக்க முடியலை. அப்போ 1495 வாஸ்கோ ட காமாவை 2ஆம் பிலிப், போர்ச்சுகலினுடைய மன்னர் தயார்படுத்தி, நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் போய் இந்தியாவை கண்டுபிடிங்கன்னு சொல்லி முதல்ல ஒரு படையை அனுப்புகிறார்.
வாஸ்கோட காமா படம் நீங்க மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல்ல இருந்து அட்லாண்டிக் பெருங்கடல் கீழே அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா அங்க இருக்கும், அட்லாண்டிக் பெருங்கடல் இங்க இருக்கும். இது அப்படியே இப்படி வரும், அந்த கப்பல் அப்படியே வருது. வந்து நன்னம்பிக்கை முனைம்பாங்க, இந்த சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய பகுதி நன்னம்பிக்கை முனைம்பாங்க, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்றது. அதுக்கு அந்த நன்னம்பிக்கை முனையில வந்து வண்டி நின்றுட்டார் அப்படியே வாஸ்கோட காமா. அதுக்கு மேல பாதை தெரியல, ஏன்னா அட்லாண்டிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கிற இடம் அந்த இடம். அங்க வந்து அப்படியே நின்றுறாரு, பாதை தெரியல. எல்லாரும் திரும்பி போயிடலாமான்னு சொல்றாங்க. இவருக்கு போறதுக்கு மனசு, போனா மன்னர் தொலைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்றாரு, வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னால போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆப்பிரிக்காவை சுத்தி நேர மேலே ஏறி வர்றாரு, மடகாஸ்கருக்கு வர்றாரு. சரியா, மடகாஸ்கர்ல வந்து நின்னுக்கிறாரு. அதுக்கு மேல போறதுக்கு பாதை தெரியல. அந்த இந்திய பெருங்கடல்ல போறதா இருந்தா அங்க மேடு எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்குது, குழி எங்க இருக்கு, சுழல் எங்க இருக்குது, காற்று எப்படி அடிக்குது, இது எல்லாம் யாருக்கு தெரியும்னா அரபுகளுக்கு முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன பண்றாரு, மடகாஸ்கர்ல இருந்த மன்னர் என்ன பண்றாரு, நீங்க யாரையாவது அரபுகளை யாரையாவது அரபுகளை மூர்கள் தான் கூப்பிடுவாங்க. சரியா, போர்ச்சுகீஸ் ஸ்பெயின்ல மூர்கள் தான், இன்னைக்கு மூர்கள் தான் கூப்பிடுறாங்க. அவங்கள பிடிச்சா தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி வாஸ்கோட காமாட்ட சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து பாருங்க எப்படி தோதா வருதுன்னு. அந்த நேரம் பார்த்து கடலையே கரைச்சு குடிச்ச, இந்திய கடல்லையே சுத்தி ஒவ்வொரு மூல முடுக்கையும் தெரிஞ்சு வச்சிருந்த இப்னு மாஜித், ராசல் ஹைமால, யுஏஇல இருக்கக்கூடிய ராசல் ஹைமால பிறந்தவர் இப்னு மாஜித், அவர் வர்றாரு. அவரை கொண்டு வந்து வாஸ்கோட காமாட்ட ஒப்படைக்கிறாரு மடகாஸ்கர் மன்னர். நீங்க இந்தியாவை காட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி. இவர் எதுக்கோ வியாபாரத்துக்கு போறாரு, பொருள் வாங்கத்தான் போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்னு மாஜித் என்ன பண்றாரு, நேர வாஸ்கோட காமா கூட்டிட்டு வந்து தென்னிந்திய கடற்கரையை காட்டி கொடுக்கிறார். இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லி. இங்க தான் சாமான், நல்ல சாமான்லாம் விளையுது. அவருக்கு என்ன சாமான் வாங்க போறாரு அப்படின்னு தெரியும், அவன் என்ன சூழ்ச்சியில வர்றாருங்கிறதெல்லாம் தெரியாது. இவர் நேர வாஸ்கோட காமா வர்ற வழியெல்லாம் அப்படியே பார்க்கிறாரு. பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அரபுகளுடைய கப்பல்களும் சீனர்களுடைய கப்பல்களும் சாமான கொள்முதல் பண்ணிட்டு போறதும், பல உலக நாடுகள்லேருந்து கொண்டுட்டு வர்றதும், கொடுங்கல்லூர் கொச்சி துறைமுகமும், கோழிக்கோடு துறைமுகம், கள்ளிக்கோட்டை துறைமுகம் என்று, கள்ளிக்கோட்டைன்னு அன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு கோழிக்கோடு. அதே மாதிரி கொச்சி துறைமுகம், அதுதான் கொடுங்கல்லூர் துறைமுகம், முசிறி துறைமுகம் என்று சொல்வார்கள். இந்த 2 துறைமுகங்களும் சர்வதேச நகரங்களாக இருக்கிறது. இவை அத்துணைவற்றிலும் கோலோச்சக்கூடியவர்களாக, வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, கடல் கப்பல்களை நடத்தக்கூடியவர்களாக, பல நாடுகளுக்கும் தூதர்களாக, இன்னும் வரி வசூல் செய்யக்கூடியவர்களாக, பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்களாக அத்துணை பேரும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அரபுகளுடைய ஆதிக்கமே முழுமையாக இருக்கிறது. சரியா, இந்த கடல் பகுதியில் அந்த காட்சியை பார்க்கிறார். அப்படியா இருக்குது செய்தி அப்படின்னு பார்த்துட்டு நேரா போறாரு. கடல்ல இறங்கி போன உடனே மக்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்கறாங்க. ஆஹா, இது யாரா, இது புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி. அவர் நேரா போய் அன்னைக்கு அந்த கோழிக்கோடு கொச்சி துறைமுகத்தினுடைய பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்த சாமுதிரி மன்னர், கேரள மன்னர், வர்மா என்று சொல்லுவாங்க இல்லையா, சாமுதிரி மன்னர், அவங்கள்ட்ட போய் நேரடியாக பேசுறாரு. பேசி, நான் சரக்கு கொள்முதல் பண்ணணும், நான் ஐரோப்பாவுக்கு கொண்டுட்டு போகணும், அதனால எனக்கு அந்த பர்மிஷன் வேணும், சரக்கு கொள்முதல் பண்ணுவதுக்கு உண்டான அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 500 வருஷம் 1000 வருஷமா அரபுகளே எல்லா சாமான்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அரபு நாடுகளுக்கு கொண்டு போய் அங்கேருந்து தானே ஐரோப்பாவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ இப்படி ஐரோப்பாலேருந்து திடீர்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இந்த பக்கம் அரபுகள் கொண்டு போவாங்க, இந்த பக்கம் சீனர்கள் கொண்டுட்டு போவாங்க. இப்படித்தானே வணிகம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதன் மூலமாக தானே நமக்கு வருவாயும் பெருகிக்கிட்டு இருக்குது. அரபுகளுடைய நேர்மையான வணிகத்தின் மூலமாக இன்னும் உலக நாடுகள்ல இருந்தெல்லாம் பல இந்த கீழ் திசை நாடுகள்ல இருந்தான் பல வியாபாரிகள் வந்துட்டு போறாங்களே, புதுசா ஒருத்தர் வர்றாரு, அனுமதி கேட்கிறாரு அப்படி சொல்லி அவர் தயங்கி அனுமதி கொடுப்பதில்லை என்று முடிவுக்கு வருகிறார். இல்ல, அவங்கள்ட்டேருந்து நீங்க சாமான் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். யாரு, சாமுதிரி மன்னர் சொல்றார். சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, இவருக்கு கோவம் வந்துருச்சு. யாருக்கு, வாஸ்கோட காமா கோவம் வந்துருச்சு. எனக்கு சாமான் தர மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல, சாமான் தர முடியாது, வாங்க முடியாதுன்ட்டாங்க. இவர் நேர கோவச்சிட்டு போய் வாஸ்கோட காமா என்ன பண்றாரு, கடற்கரையில் இருந்த கப்பல் எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்துறாரு. அங்கிருந்து வரும்போதே அவருடைய கப்பல்ல பெரிய பெரிய பீரங்கி நவீன ஆயுதங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டு அந்த கப்பல்ல இருக்க சாமானையெல்லாம் அள்ளி இவர் கப்பலுக்கு மாத்திக்கிட்டு எதிர்த்து வந்தவங்களை எல்லாம் கொலை செஞ்சுட்டு சொல்லாம கொள்ளாம வண்டியை கட்டிடுறாரு. திருப்பி போயிடுறாரு. திருப்பி போய் நேரம் மறுபடியும் வந்த பாதையிலே போறார். போய் போர்ச்சுகல் பிலிப் 2ஆம் பிலிப்ட போய் சொல்றாரு, நான் இந்தியாவுக்கு போனேன், இந்தியாவில் போய் சாமான் கொள்முதல் பண்ணிட்டு வந்துட்டேன், இனிமே நம்ம அரபு பகுதிகளை கடந்து போகணும், அரபுகளை நம்பித்தான் நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது,
நேரடியா நானே பாதையை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு போர்ச்சுகல், ஸ்பெயின் முழுக்க பாராட்டு விழாக்கள் நடக்குது. வாஸ்கோ ட காமாக்கு பெரிய பாராட்டு விழாக்கள் நடக்குது. அவர் ஒரு ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. இந்தியாவுக்கு போய் சாமான் கொண்டு வந்துட்டாரு, பொருட்கள் எல்லாம் கொள்முதல் செஞ்சுட்டு வந்துட்டாரு, இந்திய பாதையை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத இவர் சொல்லலை. சொல்லிட்டு இவர் சொல்றாரு, மன்னர்கிட்ட சொல்றாரு, நம்ம மறுபடியும் அங்கே போய் சாமான் கொள்முதல் பண்ணுறதா இருந்தால், இந்தியாவோடு வர்த்தகத்தை நாம் மேம்படுத்துவதாக இருந்தால், இந்தியாவிலிருந்து பொருட்கள் தடையில்லாமல் நம் பகுதிக்கு வர வேண்டும் என்றால், அங்கே மூர்களுடைய ஆதிக்கம் மிகுதியாக இருக்கிறது, முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் மிகுதியாக இருக்கிறது. இந்திய பெருங்கடல் முழுவதும் அவர்களுடைய தலைகளாகத்தான் தெரிகிறது. அது கடற்படையாக இருக்கட்டும், வணிக கப்பல்களாக இருக்கட்டும், வெளிநாடுகளுக்கான தூதர்களாக இருக்கட்டும், வரி வசூல் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் மூர்களாக முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, பெரிய படையை நீங்க அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நான் மறுபடியும் போய் நம்ம சாமான் கொள்முதல் பண்றதுக்கு தோதா அங்க ஒரு பண்டக சாலையை கட்டி நம்ம ஆட்களையும் வச்சு கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு பிலிப்ட்ட ஒரு பிளானை கொடுக்குறாரு. பிலிப் உடனே பெரிய படையை திரட்டிக்கிட்டு நீங்க போங்கன்னு சொல்றாரு. பெரும் படை திரட்டப்படுகிறது. நவீன ஆயுதங்கள், விஷ ஆயுதங்கள் அதிலே பொருத்தப்படுகிறது. பொருத்தப்பட்டு படை கிளம்பி வருகிறது. அப்ப பெரும் படை கிளம்பி நேராக மீண்டும் வந்த பாதையிலேயே மறுபடியும் வருகிறது, இந்தியாவை நோக்கி வருகிறது. வருகின்ற போது அவர்கள் அந்த நன்னம்பிக்கை முனையை கடந்து இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் பகுதிக்கு வருகின்ற போது ஹஜ்ஜி சீசன். ஹஜ்ஜி முடித்துவிட்டு ஹாஜிகள் அனைவரும் கப்பலிலே தங்கள் தங்கள் நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க. இந்தியாவிலிருந்து, அதாவது தென்னிந்திய கரைகளிலிருந்து வந்தவர்கள், இன்னும் இந்த கேரளா, தமிழ்நாடு, கொழும்புலேருந்து போனவங்க, இன்னும் சைனாலேருந்து போனவங்க எல்லாரும் போயிட்டு கப்பலில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் நெருங்கி வர வர இந்திய பெருங்கடலை தாண்டி இந்திய கடல் எல்லைக்குள், அதாவது கேரள கடற்பகுதி கிட்ட வருகின்ற போது இலங்கையிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் கேரளாவிலிருந்து போன ஹாஜிகள் கூட்டம் கூட்டமாக வருவதை பார்த்தவுடன் இவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அதை கொள்ளையடிக்க திட்டமிடுகிறான். கொள்ளைக்காரனுக்கு எப்போதுமே அந்த ஆசை விடாது பாருங்க, எதை கண்டாலும் கொள்ளையடிக்கத்தானே தோணும். அப்போ என்ன பண்ணுறான், அது யாருன்னு பார்க்காம அவங்க பில்கிரிமேஜ், அதாவது ஹஜ்ஜி பயணிகள், ஹஜ்ஜி என்கின்ற புனித கடமையை நிறைவேற்ற சென்றவர்கள் என்பதை கூட கவனத்தில் கொள்ளாமல் அந்த பகுதியை நோக்கி வந்த அத்துணை கப்பல்களையும், எந்த ஆயுதமும் கிடையாது அவங்கள்ட்ட, சரி அவங்க வந்து ஹஜ்ஜி செய்ய போகிறாங்க, போயிட்டு வர்றாங்க. அதில் சாமான் நிறைய வாங்கிட்டாங்க. அரபு நாடுகளில் கிடைச்ச சாமான்களையும் வாங்கிட்டு ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, எல்லாம் வசதி வாய்ப்பாக உள்ளவங்க தானே போக முடியும். வசதி வாய்ப்பாக இருக்கிறவங்க எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கப்பல், போர்ச்சுகீஸ் படை அந்த கப்பல்களை சூழ்ந்து கொள்கிறது. அப்படியே சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. சுற்றி வளைச்சி நின்ன உடனேயும் அந்த கப்பலிலே வந்தவர்கள் போர்ச்சுகீசியரிடம் முறையிடுகிறார்கள். வாஸ்கோ ட காமாட்ட முறையிடுறாங்க. நீ நாங்கள் ஹஜ்ஜி புனித யாத்திரை போயிட்டு வந்துட்டுருக்கோம், அதனால் ஏதாவது சாமா வேணா எங்கள்கிட்ட இருக்கிற அத்தனையும் நாங்கள் தந்துடுறோம், எங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் தந்துடுறோம், எங்களை உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கேட்பதாக இல்லை. எவ்வளவோ முறையிட்டு பார்க்குறார்கள். பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறாங்க, கொஞ்சமாவது நீ கருணை காட்டு அப்படின்னு சொல்லி இல்லை. அந்த சூழ்ந்து கொண்ட அத்துணை கப்பல்களையும், ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்த பெண்கள், குழந்தைகள் அத்துணை பேரும், மெஹராம் ட்ரெஸ்ஸோடு இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் கடலிலே வைத்து தீ வைத்து கொளுத்தினார்கள். 1500 நடைபெற்ற சம்பவம். உலக வரலாறும் இதை பதிவாக்கி வைத்திருக்கிறது. இந்திய பெருங்கடலிலே வைத்து ஹாஜிகள் அனைவரையும், எங்கிருந்து போனவங்க, கேரளாவிலேருந்து போனவங்க, தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க, கடற்கரை பகுதியிலிருந்து போனவங்க, கொழும்புலேருந்து வந்தவங்க, இன்னும் பிலிப்பைன்ஸு, மற்ற ஊர்களிலிருந்து சென்றவர்கள், முழுமையாக கடலில் காணுகின்ற கப்பல்கள் அத்துணைவற்றையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். ஒருவர் கூட மிச்சம் விடலை. எல்லா கப்பல்களையும் தீ வைத்து, முதலில் பொருட்களை கொள்ளையடித்தார்கள், பிறகு கொலை செய்து தீ வைத்து கொளுத்தினார்கள். 500 ஹாஜிகள் இறந்து போனார்கள், ஷஹீதானார்கள். 500 பேர் ஷஹீதானார்கள். இந்த சம்பவம் அரபு நாடுகளையும் இந்திய பெருங்கடல், தென்னிந்திய கடற்கரை நாடுகளையும் உலுக்கி போட்டது. அப்படியே ஹஜ்ஜி செய்து விட்டு வந்த ஹாஜிகளை மறித்து கொண்டு போர்ச்சுகீசியர்கள் தீ வைத்து கொளுத்தி விட்டனராம், கொள்ளையடித்து கொண்டனராம்ங்கிற செய்தி துருக்கி உதுமானிய கிலாஃபத்தினுடைய சுல்தான் காதுக்கு போகுது. அதே மாதிரி அரபு நாடுகளில் குறுநில மன்னர்களுடைய காதுகளுக்கு போகுது. இங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய சாமுதிரி மன்னர்களுடைய காதுகளுக்கு போகுது. இந்து மன்னர்கள், சாமுதிரி மன்னர்களுடைய காதுகளுக்கு போகுது. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் அதிர்ச்சி. இந்திய பெருங்கடல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது, முதல் முறையாக இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்குது, அவர்கள் வரட்டும், அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்ற முடிவிலே சாமுதிரி மன்னர்கள் இருக்கிறார்கள். தீ வைத்து கொளுத்திட்டு பிறகு கள்ளிக்கோட்டை, கோழிக்கோட்டை நோக்கி வருகின்ற வழியில் தென்படுகின்ற அத்துணை கப்பல்களையும் தீ வைத்து கொளுத்துகின்றார்.
எதையுமே விடல, சர்வநாசம். முதல்ல பொருளாதார ரீதியா ஒரு நாசத்தை ஏற்படுத்திட்டு தான் நம்ம அதை பிடிக்கணும் என்கின்ற அடிப்படையிலே முழுமையாக இந்த போராட்டம் குறித்து நான் சொல்லி வரக்கூடிய இந்த செய்திகள் குறித்து நிறைய வரலாற்று ஆசிரியர்கள், மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள், இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் பதிவாக்கி வைத்திருக்காரு. ஓகே நம்பியார் போன்றவர்கள், இன்னும் பணிக்கர் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள், அதைவிட எல்லாத்தையும் விட தூஃபத்துல் முஜாஹிதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் நடைபெற்ற அந்த முதல் சுதந்திர போர் குறித்த முழுமையான தகவல் ஜைனுத்தீன் என்கின்ற ஒரு வரலாறு, ஜைனுத்தீன் மக்தூம் என்கின்ற வரலாற்று ஆசிரியர் எழுதினது தூஃபத்துல் முஜாஹிதீன் என்ற புத்தகம் இருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த அத்துணை சம்பவங்களும் அதிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஓகே நம்பியார் எழுதின புத்தகத்திலும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவர்கள் அந்த கள்ளிக்கோட்டையை நோக்கி எல்லா கப்பலையும் கொளுத்தி விட்டு கள்ளிக்கோட்டையை நோக்கி வருகின்றார்கள். வந்து மன்னரிடம் நாங்கள் இங்கே சாமான்களை கொள்முதல் செய்வதற்கு, பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு எங்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அவர்களிடம் பேசுகிறார்கள். மன்னர் பயந்து போறார். அவங்கள்ட்ட இருக்கிற படையை பார்த்துட்டு, ஏற்கனவே முதல் ட்ரிப் வந்துட்டு போகும்போதும் அட்டூழியம் பண்ணிட்டு போனா, இப்போ வந்திருக்க படையை பார்த்துட்டு பயந்து போறார். ஏன்னா அது வரைக்கும் அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு இராணுவ வலிமை மிக்க படையை உருவாக்கணுங்கிற தேவையே ஏற்படலை. அரபுகள் வந்தார்கள், வணிகம் செய்தார்கள். அவர்களுடைய நேர்மையான வணிகத்தின் மூலமாக, நேர்மையான நடவடிக்கையின் மூலமாக முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். சீனர்கள் வந்தார்கள், அமைதியாக வணிகம் செய்து விட்டு போனார்கள். குஜராத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனா இன்றைய சிந்து பகுதி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து பகுதி, குஜராத்திலிருந்து இலங்கை வரைக்கும் அமைதியான வர்த்தகம், சர்வதேச வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முதல் முறையாக அந்த சம்பவம், ஹாஜிகள் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த செய்தி நேராக துருக்கி உதுமானிய கிலாஃபத்தினுடைய கலீஃபா சலீம், 2ஆம் சலீமுக்கு செல்கிறது. அவர் என்ன பண்றாரு, உடனே ஒரு படையை தயார் செய்து நேரடியாக சென்று அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுங்கள், அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே யமன் நாட்டு கவர்னருக்கு உத்தரவிடுகிறார். யமன் நாட்டிலே அப்போ அவங்கள்ட்ட பாருங்க, அவங்கள்ட்ட கூட அந்த அளவுக்கு பெரிய கடற்படை இல்லாமல் இருந்துச்சு. இஸ்லாமிய உலக முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட துருக்கி உதுமானிய கிலாஃபத்தினுடைய கலீஃபா உத்தரவு போடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட வலிமையான கடற்படை இல்லாத ஒரு சூழல்ல தயார் பண்றாங்க. ஏதோ தயார் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு போய் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை பிடிச்சிட்டு நீதியின் முன் நிறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த படை தயாராகிறது. இவர்கள் சென்று விட்டு, இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்தவர்கள் கள்ளிக்கோட்டைக்கு சென்று விட்டு நேராக கோவாக்கு போறாங்க. கோவாவில் போய் குஜராத் பகுதிகளிலையும் போய் அங்கேயும் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. கண்ணில் பார்க்குற அத்தனை கப்பல்களையும் தீ வச்சு கொளுத்துறாங்க. இதனால குஜராத்தில் கலவரம், கோவாவில் கலவரம், அந்த மேல கடற்கரை பகுதி, இந்தியாவினுடைய அரபிக்கடல் ஓரம் இருக்கு பாருங்க, முழுக்க முழுக்க கலவர பூமியாகி போகுது. கேரளா, இலங்கையிலிருந்து குஜராத் வரைக்குமான முழுக்க அந்த மேல கடற்கரை ஓரம் அரபிக்கடல் முழுக்க கலவர பூமியாகி போகிறது. வணிகம் செய்வதற்கு லாய்க்கில்லாத பூமியாகி போகிறது. சீனர்கள் வணிகம் செய்யறதுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க, அரபுகள் வர்றதுக்கு பயப்படுறாங்க. இந்த கலவரத்தினால உதுமானிய கிலாஃபத்தினுடைய படைகள் வருகிறது. நேராக போய் குஜராத்தினுடைய சுல்தான் மாலிக் அயாஸ் அவர்களிடம் முறையிட்டு, மாலிக் அயாஸும் உதுமானிய கிலாஃபத்து படைகள் வராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு, இவருடைய அட்டூழியத்தை ஒழிக்க. அந்த படைகள் வந்தவுடன் துருக்கியினுடைய உதுமானிய கிலாஃபத்தினுடைய கடற்படை வந்தவுடன் மாலிக் அயாஸ், குஜராத் சுல்தான் மாலிக் அயாஸினுடைய படைகளும் சேர்கிறது. அதோடு சேர்ந்து சாமுதிரி மன்னர்களுடைய படைகளும் சேர்கிறது, இந்து மன்னர்களுடைய படையும் சேர்கிறது. இந்த 3 படைகளும் சேர்ந்து போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக, போர்ச்சுகீஸ் தளபதிக்கு எதிராக கடலிலே, அரபிக்கடலிலே, குஜராத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கடற்பகுதியிலே மிகப்பெரிய போர் நடக்கிறது. அவர்களும் விடுற மாதிரி இல்லை, இவர்களும் விடுற மாதிரி இல்லை. தொடர்ந்து பல நாட்கள் போர் நடக்கிறது. போரின் இறுதியில் போர்ச்சுகீசிய தளபதி கொல்லப்பட்டு போர்ச்சுகீசியர்கள் ஓட ஓட விரட்டப்படுகிறார்கள். அதுதான் பேட்டில் ஆஃப் சால் என்று சொல்வார்கள். குஜராத் அந்த சால் என்கின்ற அந்த பகுதியில் அருகிலே நடைபெற்றது. 1508 நடைபெற்றது. பிறகு உதுமானிய கிலாஃபத்தினுடைய படைகள் அங்கே ஏதோ இஸ்லாமிய நிலப்பரப்பில் அவங்களுக்கு மத்தியில் சண்டை அப்படின்னோடனே அந்த படைகள் திரும்பி போயிடுது. இந்த செய்தி பிலிப் மன்னனு காதுக்கு போகுது. உதுமானிய கிலாஃபத்தினுடைய படைகள் சேர்ந்து அங்கே இந்திய பெருங்கடல்ல போர்ச்சுகீசிய படைகளை தோற்கடித்திருக்கிறன, பல உயிர்கள் சேதமாயிருக்கிற என்ற செய்தி போன உடனே இன்னும் பெரிய படையை தரப்புறான். அல்ஃபன்சோ புகாக் என்கின்ற தளபதியின் தலைமையில் ஒரு பெரும் படை தயார் செய்யப்படுகிறது. அந்த படை வருகிறது. திருப்பி வரவுடனே மறுபடியும் படை வருதுன்னொன்னையும் இங்கே சாமுதிரி மன்னர்களுக்கெல்லாம் என்னடா செய்கிறது, இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது, நம்மள்ட்ட அதுக்கான படை வலிமையும் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு முடிவு பண்ணி இதை நம்ம நிரந்தரமாக ஒழிக்கணும். நிரந்தரமாக ஒழிக்கிறதா இருந்தால் நம்மளுடைய கடற்படை மிகப்பெரிய அளவிற்கு தகுதி வாய்ந்த கடற்படையாக நம் மாற்றி அமைக்காவிட்டால் நம்மளுடைய நிலப்பரப்புகள் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்படும்.
வெளிநாட்டு வணிகர்கள் வந்து போகின்ற அத்தனையும் வியாபாரங்கள் அத்தனையும் நிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நின்று போச்சு. இந்த மாதிரியான சண்டை நடந்துக்கிட்டு இருந்தால் யார் வருவா சொல்லுங்க? அதனால எந்த சீனாவிலேருந்தும் வர்றதில்லை, அரபுலேருந்தும் வர்றதில்லை. அதனால வியாபாரம் சாமான வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாமல் பெரிய சிக்கலாக போயிடுது. பொருளாதார நெருக்கடி. ஏன்னா அதுதான் முக்கியமான வரி வருவாயாக இருந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு. அப்போ என்ன செய்கிறாங்க? கடற்படையை கட்டமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வருகின்றார்கள். அதுக்கு சாமுதிரி மன்னர் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை தேர்வு செய்கிறார். அந்த மாவீரன் பேர் தான் குஞ்சாலி மரைக்காயர். கடற்படை தளபதியாக ஒரு மாவீரனை தேர்வு செய்கிறார். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சாமுதிரி மன்னர்கள் இந்து மன்னர்களுக்கும் அரபுகளுக்கும் அவ்வளவு நெருக்கம். இந்த வணிகத்தில், வியாபாரத்தில், வியாபார முறைகளில் அவங்க செஞ்ச நேர்மையான வணிக முறை இருக்கு பாருங்க. அரபுகள் முஸ்லீம்கள், அன்றைக்கு இருந்த முஸ்லீம்கள், அவர்களுடைய நேர்மை தான் இந்த கேரள மன்னர்களிடம் அதிகமான ஈர்ப்பை ஏற்படுத்தியது. அதனால அதாவது எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கான தூதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரபுகள், முஸ்லீம்கள் தான். அதே மாதிரி அதாவது வரியை வசூல் பண்றதுலேருந்து, சாமான்களை கடற்கரைக்கு கொண்டுட்டு வர்றதுலேருந்து, கடற்பகுதியினுடைய பாதுகாப்புலேருந்து எல்லாமே நம்பிக்கைக்குரிய மக்கள் யாருன்னா முஸ்லீம்கள் தான் இருந்தார்கள், இந்து மன்னர்கள். ஆனால் முழுக்க முழுக்க 100 விழுக்காடு நம்பிக்கைக்குரிய மக்களாக, தளபதிகளாக முஸ்லீம்களே இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு போவாங்க அன்னைக்கு. அப்போ அந்த கேரளா சாமுதிரி மன்னர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த அந்தஸ்து வேறு யாருக்கும் கொடுக்கப்படல. ஆனால் அரபுகளுடைய வருகைக்கு பிறகு, அதுவும் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற அரபுகள் வந்ததற்கு பிறகு, அந்த அரபுகளுக்கு மாத்திரம் அந்த விதிவிலக்கு. 2 பேருக்கும், சாமுதிரி மன்னர் குடும்பத்துக்கும் அரபுகளுக்கு மாத்திரம், அரபுகளையும் வைத்து பல்லாக்கிலையும் வைத்து தூக்கிட்டு போகலாம். கோழிக்கோட்லையும் கொச்சியிலையும் சாமுதிரி மன்னர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலையும் அரபுகளுக்கு மாத்திரம் அந்த கண்ணியம் வழங்கப்பட்டிருந்தது. பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. அதனால தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி, 200 விழுக்காடு நம்பிக்கைக்குரிய தளபதியான குஞ்சாலி மரைக்காவை கூப்பிட்டு, கடற்படையை கட்டமைங்க, என்ன வேணாலும் அதுக்கு செய்யுங்க, போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து அவர்களுடைய கொள்ளையிடுவதே இல்லைன்னா அவங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்க, மிகப்பெரிய நம் கடற்படை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பை குஞ்சாலி மரைக்காயர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சோன்னு, இது எப்போ நடக்குதுன்னா 1510 நடக்குது. கொடுத்து முடிச்ச உடனே, ஏன்னா உடனடியாக செய்கிற வேலை இல்லையா, அதுக்கு காலம் ஆகும். அதனால அந்த வேலையிலே முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இங்கே குஜராத் பகுதியில் உதுமானிய கிலாஃபத்தோடு அந்த படைகளுக்கும் போர்ச்சுகீசிய படைகளுக்கும் எதிர்த்த போரிலே போர்ச்சுகீசியர்கள் தோல்வியுற்று மீண்டும் அவர்கள் திரும்பி சென்று மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இங்க இப்பதான் கப்பல் கட்டுறது, அதுல பீரங்கி வைக்கிறது, மரத்தை அறுத்து கொண்டுட்டு வாங்குற வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அவர்கள் படையோடு கள்ளிக்கோட்டை, கோழிக்கோடு துறைமுகத்திலே அணிவகுத்து நிற்கிறார்கள். இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, தொலைஞ்சிச்சு, இன்னையோட முடிஞ்சிச்சு, இவ்வளவு பெரிய படம் வந்துருச்சு, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. குஞ்சாலி மரைக்காய் நேரா மன்னர்கிட்ட போறாரு. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, எங்களுடைய இறுதி மூச்சு, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மக்களையும் இந்த மண்ணையும் பாதுகாப்பதற்கு எங்களுடைய அனைத்தையும் நாங்கள் தியாகம் செய்வோம், உங்களை நாங்கள் பாதுகாப்போம், அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க. நம்பிக்கை ஏற்படுத்தின உடனேயும் இவங்க என்ன பண்றாரு, குஞ்சாலி மரைக்காய் இந்திய மண்ணிலே முதல் முறையாக அந்த கப்பற்படை தயாரிக்கின்ற பணி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. முதல் முறையாக இந்திய மண்ணிலே கொரில்லா போர் முறையை கையாளுவதற்கான பயிற்சி கொடுக்கிறார். அதுக்கு முன்னால் யாரும் சரித்திரமே கிடையாது. இந்திய மண்ணில் ஃபர்ஸ்ட் இந்த கொரில்லா போர் முறையை அறிமுகம் செய்கிறார். ஹிட் அண்ட் ரன், அடித்து விட்டு ஓடுவது, மறைந்து நின்று தாக்குவது. அதனால அந்த போர் முறையை அவருடைய தோழர்களுக்கு, படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய படையை எதிர்த்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கும் பாருங்க, பெரிய பெரிய ராணுவத்தை எதிர்த்து அந்த வழிமுறை தான் கையாளப்படுகிறது. பெரிய ராணுவம் நிற்கும் போது கன்வென்ஷனல் வார், மரபு சார்ந்த வார் செய்ய முடியாது, போர் பண்ண முடியாது, மறைஞ்சு நின்று தான் தாக்க முடியும். அதனால அந்த முறையை அறிமுகப்படுத்துறார். அதனால நம்பிக்கை ஏற்படுத்துறார் மன்னருக்கு. அல்போன்சோ புக்காக்கு வந்தவர், போர்ச்சுகீஸ் தளபதி வந்தவர் என்ன பண்றாரு, பார்க்கிறாரு, எதிர்ப்பே கிடையாது, கள்ளிக்கோட்டை ஃப்ரீயா இருக்குது, கோழிக்கோடு ஃப்ரீயா இருக்குது, எதிர்ப்பே கிடையாது. அதனால ஈஸியா மன்னரை போய் நம்ம சந்திச்சு அவர் முரண்டு பிடிச்சாராக்கம், அவரை தூக்கி போட்டு நம்ம ஆட்சியில கொண்டுட்டு வந்துடலாம், முழுக்க முழுக்க நம்ம பகுதி ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாரு, அந்த கோழிக்கோடு துறைமுகத்தில் கப்பலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு, படை வீரர்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு, கொஞ்சம் பேத்த மட்டும் பாதுகாப்பு வச்சுட்டு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு ஊருக்குள்ள போகலாம், மன்னர் நேர கோட்டையை நோக்கி போகலான்னு முடிவு பண்றார். முடிவு பண்ணி இறங்கி ஊருக்குள்ள வர்றார். வரும்போது தெரு எல்லாம் அமைதியா இருக்குது, எல்லா வீடும் அடைச்சிருக்குது,
ஒரு புள்ள கிடையாது தெருவில், அவ்வளோ அமைதியாக இருக்குது. மன்னருடைய கோட்டை வந்துட்டு உள்ளே இருக்குது, ஊர் உள்ள எங்கே கோழிக்கோடு உள்ளே இருக்குது, கள்ளிக்கோட்டையில் இருக்குது. கள்ளிக்கோட்டை அதுதான் கோழிக்கோடுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு. அப்போ தெரு இதுலேருந்து இறங்கி, கப்பல்லேருந்து இறங்கி தெருவுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறார். படைகள் உள்ளே வருது, இன்னும் உள்ளே வருது, உள்ளே ரொம்ப தூரம் வந்துடுது, சரியா கடல் மறைஞ்சிருது, அந்த அளவுக்கு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனேயும் எங்கேருந்து தான் ஒரு சத்தம் வந்துச்சோ தெரியல, அல்லாஹு அக்பர்ன்ட்டு ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி தான் திரும்பினாரு. திரும்புற இடத்துல இருந்தெல்லாம் வில்லு வில்ல இருந்து அம்பு பறந்து வருது, பறந்து சத்தக்குன்னு ஏறுது. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த ஆயுதம் அன்னைக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. மறைந்து நின்று ஒவ்வொரு மலைகளிலிருந்தும் ஒவ்வொரு மரங்களிலிருந்தும் மறைந்து நின்று குஞ்சாலி மரைக்காயருடைய படைகள், கேரள மன்னர் சாமுதிரி மன்னருடைய படைகள் மறைந்து நின்று போரில் ஈடுபட்டது போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக. வசமா ஊருக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுல தளபதி அல்போன்சோ வந்துட்டார், வந்து மாட்டிக்கிட்டார். ஊருக்குள்ள வந்து அவங்களுக்கு எங்க பார்த்து சுடுறது, எப்படி பார்த்து சுடுறதுன்னு தெரியல. நாலா பக்கம்ல இருந்தும் அம்பு வந்துகிட்டே இருக்குது. சமூக நீதி அறக்கட்டளையின் கல்விப் பணிகளுக்கு உதவிடுவீர். எமது 20 ஆண்டு கால இலக்கு இன்ஷா அல்லாஹ் 2030க்குள் முஸ்லிம்களின் பள்ளிக் கல்வியை இஸ்லாமியப்படுத்திட வேண்டும். உயர்கல்வியில் மாணவர்களை தொழில்துறைக்கும் மாணவிகளை கல்வித்துறைக்கும் உருவாக்கிட வேண்டும். இதற்காக தமிழகம் முழுவதும் கல்வி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்கம், பயிற்சி முகாம்கள், புதிய கல்வி நிறுவனங்களுக்கான ஆலோசனைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், மாத இதழ், கல்வி வழிகாட்டி மலர், இணையதளம் என்று முஸ்லிம்களின் கல்வி புரட்சிக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளைக்கு வாரி வழங்கிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuganidhi.org. சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 180. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி: சமூக நீதி முரசு மாத இதழ், 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்ப நாலா திசையில் இருந்தோம் அம்புகள் பறந்து வந்த உடனேயும் கண்மூடித்தனமா திருப்பிக்கிட்டு சுடுறாங்க போர்ச்சுகீசியர்கள். திருப்பிக்கிட்டு சுட்ட உடனேயும்